துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த குரு பயிற்சி பலனை பார்ப்போம். இப்போ 1/5/2024 அன்று குரு பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாருங்கிறதுனால மேச ராசியில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் ரிஷப ராசிக்கு வந்த பிறகு என்ன செய்வார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ நாள் உங்களுடைய 6ஆம் அதிபதி, ராசிக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். ராசியை பார்க்கும் பொழுது ஒரு நல்லது நடக்கும், நல்ல நன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் 11ஆம் வீடு லாபஸ்தானத்தை பார்க்குது, நிறையா வருமானங்கள்லாம் வரும், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டையும் பார்த்துருப்பார். எழுத்து, ஒப்பந்தம், பிரயாணம் இதெல்லாம் ரொம்ப நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதிங்கிற ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி அவர் 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எழுத்து, ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்களில் யாருக்காவது ஜாமீன் போட்டு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறவங்க சிலர் இருப்பாங்க. ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும். சிலருடைய லக்னங்களுக்கு குரு ஆகாதவராக இருப்பார். இப்போ துலாம் ராசி, துலாம் லக்னமே இருக்கிறவங்களோ இல்லை துலாம் ராசியில் ரிஷப லக்னமாக இருக்கிறவங்களோ இவங்களுக்கு குரு கொஞ்சம் உதவிகள் குரு நல்லவர் தான், குரு உதவி செய்வார். அதே சமயத்தில் அந்த ஆதிபத்தியங்கிற விஷயங்களையும் சேர்த்து செஞ்சிடும். 6ஆம் வீட்டு வேலையும் சேர்த்து செய்கிற வேலையை அவர் செய்வார். நண்பர்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு நீங்களே லாக் ஆகிற மாதிரி வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் கூட உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கடுமையாக உழைச்சி நல்ல பேர் வாங்கணும்னு எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. சக ஊழியர்கள் பக்கத்தில் உள்ளவங்க வேறு யாராவது போய் அதே உங்களுடைய ஓனர்கிட்ட போய் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஒரு கெட்ட பேர்கள்லாம் உருவாக்கி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சிலருக்கு நடத்தியிருக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால, ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எப்போதுமே 11ஆம் வீட்டை பார்க்குறதுனால லாபத்தை அவர் நிறையா கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே காலி பண்ணியிருப்பார். எல்லா காசும் காலியாகிட்டே இருக்கிற சுச்சுவேஷனையும் இயக்கியிருப்பார். வீட்டுக்கு வருமானம் பத்தலைங்கிற சுச்சுவேஷனையும் கொடுத்துருப்பார். நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆளாகவும் இருக்கலாம், அவங்கவுங்க லக்னாதிபதியோட அளவை பொறுத்து. இல்லை ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஒரு 1000 கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைனா 100, 500 அப்படின்னு சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை அவர் கொடுத்துருப்பார். ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் ரீதியாக சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது குழந்தைகள் ரீதியாகனா 3 விதமாக எடுத்துக்கணும். அதாவது உடல் ரீதியாக சில பேர் குழந்தைகள் ரீதியாக செலவு செய்து அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கொண்டு போய் செலவு செய்து ஒரு பிரச்சனைகளெல்லாம் கொடுத்துருப்பாரு. சிலர் படிக்காமல் குழந்தைங்க தொல்லை கொடுத்துருக்கும். இது மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் இது மாதிரிலாம் இருக்கும். குழந்தைகள் ரீதியாகனா அவங்களுக்கே சில கடன் வாங்கி சில விஷயங்கள்லாம் லோன் வாங்கி அதாவது பிள்ளைகளை படிக்க வைக்கிற சுச்சுவேஷனில் அந்த லோன் கட்ட கஷ்டப்பட்டு சில விஷயங்களை பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் குழந்தைகள் ரீதியாக நம்ம எடுத்துக்கணும். சரி, இனிமே பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்குள்ளே தானே வரப்போகிறாரு. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6க்குடையவர். லக்னத்தை பொறுத்து தான் செயல்படும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்கிற ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 25% தான் செயல்படும். 25%னாலும் இது முழுமையான துல்லியமான பலனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 8ஆம் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே ரிஷப ராசிக்குள்ளே தான் இருப்பார். 2ஆம் வீட்டை பார்ப்பார். கண்டிப்பாக வருமானத்தை நல்லா பெருக்குவார். காசு வர விஷயங்களை சூப்பராக பெருக்குவார். 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் அம்மாவும் பார்த்திங்கன்னா உடல் வியாதிகளோ பிரச்சனைகளோ இருந்தால் அதை முதல்ல தீர்த்து வைப்பார். மெடிக்கல் மிராக்கல்ங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை டக்குன்னு தீர்ற மாதிரி உள்ள விஷயங்களையும் செய்வார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடுங்கிற புதன் வீட்டை பார்ப்பார். கம்யூனிகேஷனில் குடைச்சலும் பிரச்சனையும் கொடுப்பார். உண்மையை சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 8ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டில் இருக்க போது கம்யூனிகேஷன் ப்ராப்ளங்கள் இருக்கும் தான், வேறு வழியே இல்லை. சிலருக்கு கடனை வாங்குவாங்க. சிலர் கடனை சம்பாதிக்கிற காசை வட்டியாக கட்டுற சுச்சுவேஷனையும் இயக்கிறோம். சிலர் கடன் வாங்குகிற விஷயங்களை அந்த கடன் வட்டியும் சேர்த்து அடைக்கிற விஷயங்களை சம்பாதிச்ச காசு கையில் நிற்குமா அப்படின்னா ரொம்ப ஒரு 50% பேருக்கு தான் நிற்கும். ஒரு 50% பேருக்கு அது இருக்காது. ஏன்னா அது குரு 6ஆம் அதிபதி தான். ஏன் 50% பேருக்கு நிற்காது அப்படின்னு சொல்கிறேன்னா 6ஆம் வீட்டு வேலையும் சில பேருக்கு செய்வார். சில பேருக்கு குரு திசையை நடத்துனுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்படுத்துவார். இதுக்கு பரிகாரங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக நாம் பார்ப்போம். இந்த சிரமப்படுத்துகிற விஷயங்களுக்கு. சரி, 8ஆம் வீட்டில் இருக்கும்போது வேறு என்ன செய்வார்? திடீர் பிரயாணங்களை ஏற்படுத்துவார். வெளிநாட்டுக்கு போகிற விஷயங்களை இயக்குவார்.
ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்களை இயக்குவார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பார். பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைப்பார். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கும். ரொம்ப நாள் பிளான் பண்ணியெல்லாம் கிடையாது, திடீர்னு திருமணம் பண்ணும். இப்போ சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்போ சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பாதகாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்படி ராசியை பார்க்கும் பொழுது பயங்கரமாக ஹீட் ஆவீங்க, சூடாவீங்க, டக்குன்னு வாயை விட்டுருவீங்க, யார்கிட்டையாவது டக்குன்னு பேசிடுவீங்க, அது சண்டையாக போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும் நீங்கள் பயங்கரமாக. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு லாங் ட்ராவல் பண்ணி லாங்கில் போய் சம்பாதிக்கிற விஷயங்களை பண்ணும். இந்த வண்டி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்களை கொடுக்கும். வீட்லேயே தங்க முடியாத அளவுக்கு பண்ணும். நைட்டு தூக்கம் இல்லாமல் பண்ணும் 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப. ஆனால் வருமானங்கள் கொடுக்கறதுனால அது பெரிய கஷ்டமாக உங்களுக்கு தெரியாது. பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. இந்த வருஷத்துலேயே 2024 பார்த்தீங்கன்னாக்கா 8ஆவது மாதம், 9ஆவது மாதம், 10ஆவது மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் மட்டுமே போதும். 12ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் ஒரு 2.5 வருஷ காலம் சனி பகவான் அதை உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கும்போது சனி பகவான் பார்க்குறாருனாலே செலவு குறைப்பாருன்னு சில பேர் ஜாதகத்தில் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி அதை கணக்கு பண்ணோம்னா, ராகுவோடு இருக்கும் பொழுது அந்த 6ஆம் வீடுங்கிற வீடு கெட்டு போகும். அப்போ வேலையில் சில பேருக்கு பிரச்சனைகள் வரும். வேலைகளில் சில பேருக்கு பிரச்சனை வரும். இது 1 வருஷம் கழித்து இதை கேட்டு பார்க்கும்போது தான் நம்ம சொன்னதெல்லாம் சரியான உண்மைகள் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதனால் முன்ஜாக்கிரதையாகவே நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணுறேன். சிலருக்கு செவ்வாய் நல்லா இருக்கும், குரு நல்லா இருக்கும் ஜாதகத்தில். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை வேறு மாதிரி கொடுக்கும். எப்படின்னா, எப்போதுமே இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இருக்க முடியாமல் ஒரு பதவி உயர்வு இது மாதிரி கொடுத்து லாங் ட்ராவல் பண்ணி விட்டு வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிடும். உங்களை குடும்பத்தை விட்டு லைட்டாக பிரித்து வச்சு வருமானத்தை கொடுக்கும். நல்லா வேலை பார்ப்பீங்க. அது மாதிரி கொண்டு போவார். ஒரு சிலருக்கு புதன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மிதுன ராசியாக இருக்குது. மிதுன ராசிக்குள்ளே போய் புதன் இருக்கிறார், புதன் நல்லா ஆட்சியாக இருக்கிறார், நல்லா இருக்கிறாருங்கிற சுச்சுவேஷன்லாம் சிலர் ஜாதகத்தில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக நல்ல உதவிகள் செய்யும். சில பேருக்கு திடீர்னு எக்ஸாம்லாம் ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, டக்குன்னு ஒரு நல்ல வேலையை கிடைக்கும், லாங்கில் நவுத்தி விட்டுரும். ஊர் விட்டு ஊர் போய் இன்னும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வருமானங்களெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரா குரு இவ்வளோ நாளாக. இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருப்பாருங்கிறீங்க. சில பேர் குடும்பத்தில் மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிவிடும். சில பேர் டைவர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு டைவர்ஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டைவர்ஸ் நடக்காது. நல்ல குடும்ப நிலையை உருவாக்கி விடும். ஏன்னா எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும். ஏன்னா நம்ம ராசி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராசி மனசு அப்படிங்கிறது அந்த எண்ணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. அதே சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா எண்ணங்கள் சில தவறாக முடிவு எடுத்திருப்பீங்க, அது நடக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்ப ரீதியான விஷயங்களும் வாக்கு விஷயங்களும் பேசுகிறதே நல்லா பேசுவீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும். பேசுகிறதையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பேசுவீங்க, கரெக்டாக பேசுவீங்க. நீங்கள் கரெக்டாக பேசினாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அதாவது என்னென்னா, கடகராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருப்பாங்கன்னே இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். நீங்கள் பர்ஃபெக்ஷனாக பேசுவீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையை கூட ஏற்படுத்தும். இப்போ சித்திரை மாதத்தில் வேறு சூரியன் உச்சமாகிறாரா, இந்த மாதிரி நேரங்களில் அவங்க அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணுற மைண்டு உள்ளவங்களாக இருப்பீங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப அன்பு உள்ளவங்களாக இருப்பீங்க, காதல் பண்ணுறவங்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி உள்ள ஆளுங்க நீங்கள்லாம். அது அப்படிங்கிறனால ஒரு நல்ல குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு போவீங்க. அதை கொஞ்சம் தளர்த்து ரிலாக்ஸாக ஒரு நெளிவு சுழிவாக மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொண்டு போங்க. எப்பொழுதுமே ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வரும்போது நம்மளுடைய மனசு சில குதர்க்கமான முடிவுகள்லாம் எடுக்கும், தவறான முடிவுகளையும் எடுக்கும். அதுக்காக தான் நான் கவனப்படுத்தி உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பேசுங்க அப்படிங்கிற விஷயத்தில் சொல்கிறேன். கொஞ்சம் நெளிவு சுழியாகவும் எல்லார்ட்டையும் நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன். இதுவே பெரிய பரிகாரம் உங்களுக்கு.
சிலருக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்லா இருப்பார். இந்த மாதிரி நல்லா இருக்கும் பொழுது திடீர்னு வீடு கட்டுற விஷயங்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் சில பேருக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னாலே வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற காலம் இதுதான். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு இது மாதிரி கட்டுறதுக்கு நடுத்தர மக்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டுவீங்க. லோனு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் கிடச்சி கொஞ்சம் பணத்தை கொண்டு கட்டி பிள்ளைகளை சேர்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு ஹைலைட்டாக ஒரே ஒரு விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஒரு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு எதிரி அப்படிங்கிற குரு பகவான், உங்களுக்கு 6ஆம் அதிபதி எதிரிங்கிற குரு பகவான் 8இல் மறைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு கெடுதல் நடக்காது. உங்களை சார்ந்தவங்களுக்கு உங்களால் கெடுதல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் ஆக்குவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நல்லது செய்ய போய் உங்களை குறை சொல்கிற அளவுக்கு நடந்துடும். அதனால் ஸ்பீச்சிலையும் கவனம் இருக்கணும். சிலருக்கு தொழில் ரீதியாக உள்ள சொந்த தொழில் பார்ப்பாங்க. தொழில் ரீதியாக சில கஷ்டங்களை கொடுப்பாரு. அதாவது முதலீடு போடணும், பணம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் குரு முதலீடு ஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் பட்டு அந்த தொழிலை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நண்பர்கள் மூலியமாக ஏதாவது உதவி கிடைச்சி அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காசு வாங்குகிற பணம் அளவோட, அதாவது அகலக்கால் வைக்காமல் பிளான் பண்ணி கொண்டு போங்க. இந்த வருஷத்தை விட 2025 6வது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. எனக்கு நிறையா லோன்லாம் இருக்குது, நிறையா கடன் இருக்குது, நான் எப்போ தான் கடன் அடைப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சிரமமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டு தான் வருவீங்க. ஆனால் முழுமையான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடியாது. அது அடுத்த வருஷம்தான் முடியும். இதை கருத்தில் கொண்டு செயல்படுங்க. கசப்பான விஷயமாக இருந்தாலும் உண்மை இதுதான். சரி, இது மாதிரிலாம் இருக்குது, எனக்கு பரிகாரம் என்ன, நான் என்ன செஞ்சால் இதிலெல்லாம் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விடிய காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சிலருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது ஆக்சிடெண்ட்டு பிரச்சனைகள் ஏதாவது நடந்துச்சுனாக்கா டக்குன்னு போய் நின்று உதவி செய்யுங்க. குருமார்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா, குருமார்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் பண்ணுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய விஷயமே ஜீவ சமாதி வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஜீவ சமாதி வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னன்னாக்கா, உங்களுக்கு பாதகம் செய்கிற விஷயங்களுக்கு சூரியன் தான் அதிபதி. சிலருக்கு சிம்ம ராசியிலேயே சூரியன் இருப்பார். அது மாதிரி இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, அடிக்கடி போங்க. பிரச்சனைகளே உங்களுக்கு மொத்தமாக அவர் குறைச்சி வைப்பார். சனி யோகாதிபதினு சொல்லுவாங்க. உங்களுக்கு சனி யோகாதிபதிங்கிறதுனால சனி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகாதீங்க. சனி கோயிலுக்கு போகணுங்கிறத, எதுக்காக போகணுங்கிறத தெரிஞ்சுங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை, உயிர் போகக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு நினச்சா மட்டும்தான் சனி பகவான் கோயிலுக்கு போய் அவங்களோட உயிரை பிடிச்சி வைக்கிறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தம் இல்லாமல் சனி பகவான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாடு நான் எதை செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செவ்வாயின் வழிபாடு தேவை. செவ்வாய் தான் 2ஆம் அதிபதி, 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. மனைவி ரீதியாக பிரச்சனைகள் வராமல் இருப்பதும், உங்களுக்கு சரியான நேரத்தில் வருமானங்கள்லாம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முருகன் வழிபாடை பண்ணலாம். முருகன் வழிபாடு எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ரொம்ப சந்தோஷமாக அந்த மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் அவர். வேலையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறவங்க வள்ளி தெய்வானை சேர்ந்து இருக்கிற முருகனை வழிபடுங்க. சூப்பராக நல்ல மேலோங்கி வருவீங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். ரொம்ப கஷ்டப்படுற வாத்தியார் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு கொடை வாங்கி கொடுங்க. கொடை வாங்கி கொடுங்க. இந்த காலத்துலலாம் சாதாரண விஷயமா இருக்கும். என்ன கொடையை வாங்கி கொடுக்க சொல்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். சனி பகவான் விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களுக்கு நல்லவையும் அல்லவையும் உங்களுக்கு சொல்லியிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஃபாரின் போகிறவங்கலாம் ஃபாரின் போகலாம். வெளிநாட்டு பணம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருமானம்லாம் கிடைக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல காலம்தான். ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா குரு 8ல் வந்திருக்காரேன்னு நினச்சி எதுவும் குழம்ப வேண்டாம். 8ஆம் இடங்கிற வீடு உங்களுக்கு கெட்ட வீடு கிடையாது. அது சுக்கிரனுடைய வீடுங்கிறதுனால நன்மையை தான் அதிகமாக செய்வார். தீமைகள் குறைச்சி தான் பண்ணுவார். அதனால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அடுத்து நம்ம விருச்சக ராசிக்கு ராசி பலனை பார்த்து பார்ப்போம். குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லவே எல்லாத்தையுமே கேட்போம். நன்றி, வணக்கம்.